பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. செடி கொடி எல்லாம் சும்மா அட்டகாசமாக வளர்த்து வாங்கியிருக்காங்க. எல்லாம் நல்ல பராமரிப்பு இருக்க மாதிரி இருக்குது. கூணும்போது கீரை செடி கொடியெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு விவசாயத்தில் நல்ல ஒரு கீரை பொரியல், பப்பாளி பொரியல்லாம் சாப்பிடணும் போல தோணுது எனக்கு பார்க்கும்போது. பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குமா, சாப்பிட முடியுமான்னு பார்த்துருவோம். நல்லா இருக்குது கீரை செடி கொடிகள் எல்லாம். எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் கொஞ்சம் ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு சின்ன இடம் விட்டு நல்ல காய்கறி, கீரை வகை, புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரியெல்லாம் நம்மளே போட்டு அதை எடுத்து அதாவது விவசாய மருந்து இல்லாமல் அதை வேக வைக்காமல் கரெக்டான முறையில் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்க மாட்டிருக்குது. ஹலோ ஹலோ என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க மாதிரி இருக்குது. கீரை பொறிக்கிறீங்களா? ஓ, இது என்னது நீங்களே எல்லாமே விதை போட்டு இங்கிலீஷ் அந்த மருந்து இல்லாத நல்ல ஃபஸ்ட் கிளாஸான கீரை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டிருக்கீங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மருந்தே இல்லை பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக நல்லா அழகாக இருக்குது. நல்லா சத்தானது. குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்தா நல்லது. படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மருந்து இல்லாத கீரை நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓ, சரி சரி சரி, பரவாயில்லையே. அதாவது உங்களுடைய இந்த செயலுக்கும் இந்த திறமைக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். என்னது செம்பருத்தி எல்லாம் எப்படிங்க? இந்த பூவெல்லாம் செம்பருத்தி பூவெல்லாம் நீங்கள் அதாவது ஓன் யூஸ்க்கு மட்டும் எடுக்கிறீங்களா இல்லை எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களா எப்படி? இல்லை, இது நாங்கள் பூஜைக்கு போக பாக்கி இருக்கிறவங்களுக்கு சும்மா வேணுன்றது அவங்க பறிச்சுக்குவாங்க. ஓஹோ, விலைக்கெல்லாம் விற்கிறதில்ல. ஆனால் எல்லா வகை பூ, இது செடி, இது முருங்கை மரம் இந்த மாதிரி இருக்கிறது எதுவுமே விற்கிறதில்ல. விற்கிறதில்ல, எல்லாமே இருக்கவங்களுக்கு அவங்களும் பிரயோஜனப்படுத்திக்கிட்டோன்னு கொடுத்துருவீங்க. ஆமாம், உங்களுக்கு அந்த மாதிரி நல்லெண்ணங்கள்லாம் இருக்குது. ஆமாம், நாட்டுக்கு அதாவது ஒரு தியாகியின் பரம்பரை மாதிரி தோணுது பார்க்கும்போது. ஆமாம், எங்கள் தாத்தா சுதந்திர போராட்டத்துக்கு போயிருக்காரு. உங்கள் தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி? ஆமாம், எங்கள் வீட்டுக்காரோட தாத்தா. 1947 ஆமாம், எங்கள் வீட்டுக்காரோட தாத்தா. 1947 ஆமாம், அதாவது சுதந்திர போராட்ட தியாகி. ஆமாம், ரைட். அதனால இந்த கொள்கையெல்லாம் உங்களுக்கு? ஆமாம், அதனால் நாங்கள் எதுவும் விலைக்கு கொடுக்கறதில்ல. எல்லாமே அவங்களுக்கு வேணுன்றவங்க பறிச்சுட்டு போய் அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க.